ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த பகல் வேளையில தேவ சமூகத்தில் ஆண்டவரை துதித்து பாடி அவருடைய வசனங்களை கேட்பதற்கு கூடி வந்திருக்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன். விந்தை கீரு ஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. விந்தை கீரு ஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சுந்தரமிகும் இந்த பூவில், சுந்தரமிகும் இந்த பூவில் என்ன மேன்மைகள் எனக்கு இருப்பினும், என்ன மேன்மைகள் எனக்கு இருப்பினும். விந்தை கிறிஸ்து ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும். திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும். குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. விந்தை கிறிஸ்து ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. இந்த அன்பு கீடாய் என்ன காணிக்கை ஈந்திடுவேன். எந்த அரும் பொருளிடாகும், எந்த அரும் பொருளிடாகும். என்னை உமக்கு ஒப்படைக்கிறேன், என்னை உமக்கு ஒப்படைக்கிறேன். விந்தை கிறிஸ்து ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. எங்கள் வாழ்க்கையில கர்த்தாவே எங்களுக்கு இருக்கிற அனைத்தையும் உம்முடைய சிலுவையை பார்க்கும்போது உம்முடைய பாதத்தில் வைக்கிறதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். உங்களோடு கூட நீங்கள் நன்றாக பழக்கப்பட்ட சில வசனங்களை கொஞ்சம் வித்தியாசமான கோணத்தில் காண்பிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்தின் 31வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி, ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு, சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். ராகாபை குறித்து ஒரு பெரிய காரியத்தை, அவள் ஒரு வேசியாக வாழ்ந்தவள். ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான மனிதர்களை சந்தோஷப்படுத்துவதற்கு தன்னை விற்று போட்ட ஒரு வேசியினுடைய வாழ்க்கையில அவளை ஆண்டவர் எப்படியாக தன்னுடைய பட்டியலிலே, அதாவது தன்னுடைய வம்ச வரலாறுடைய பட்டியலிலே இணைக்கும்படியாக நேரிட்டது என்பதற்கு ஒரு முக்கியமான ஆதாரமான காரியத்தை எபிரேய நிருபாக்கியோன் இங்கே எழுதியிருக்கிறார். அது என்ன? கீழ்ப்படியாமை கீழ்ப்படிந்தவர்கள். அதை மாத்திரம் குறித்து நான் உங்களோடு கூட கொஞ்சம் பேச விரும்புகிறேன். ஆதி மனிதனாகிய ஆதாமும் ஏவாளும் முதலாவது அவர்கள் செய்த முதல் பாவம் கீழ்ப்படியாமை என்பதை வேதம் சொல்லுகிறது.
அதைத்தான் ரோமருடைய 5வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த வசனத்தை கூட நாம் பார்க்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தில் ஆண்டவர் அதை நமக்கு காண்பித்து கொடுப்பதற்காக எழுதி வைத்திருக்கிறார். 19வது வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்பட்டார்கள். இங்கே 2ஆம் ஆதாமாகிய இயேசுவை குறித்தும் பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதும் போது, முதல் ஆதாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாததினால எல்லா மனிதர்களையும் பாவத்துக்குள் அடைக்கும்படியான ஒரு காரியத்தில் கொண்டு வந்தான். 2ஆம் ஆதாமாகிய இயேசு மரண பரியந்தம் கீழ்ப்படிந்ததினால, தன்னுடைய மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்ததினால எல்லா மனிதரும் அவரை விசுவாசிக்கும் போது அந்த கீழ்ப்படியலுக்கு காரணமாய் அமைந்த ஜீவ ஊற்றில பருகும்படியாக அவர் பிரவேசிக்க பண்ணுகிற ஜீவனுக்கு ஏதுவான கதவை நமக்காக திறந்து வைத்தார் என்று நீங்களும் நானும் நன்றாக அறிவோம். நன்றாய் கவனியுங்கள். என்னையா இந்த உலகத்தில் எதற்கு இன்றைக்கு இத்தனை போராட்டங்கள், இத்தனை பாடுகள், இத்தனை உபத்திரவங்கள், இத்தனை வேதனைகள், இத்தனை வியாதிகள் என்கிற காரியத்தை பார்ப்போம் என்றால் அதற்கு மூல காரணம் கீழ்ப்படியாமை என்பதை வேதம் நமக்கு அழகாக எல்லா விதத்திலையும் சொல்லிக் கொடுக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்? தேவனிடத்தில் சேருகிற இடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய காரியம் கீழ்ப்படிதலே. இதை நாம் அடிக்கடி நினைக்க வேண்டிய அவசியம் உண்டு. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய காரியம் அவருடைய சத்தத்திற்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிவதற்கு நம்மை பூரணமாக ஒப்பு கொடுப்பது என்பது விளங்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஐயா விசுவாசம் இல்லாவிட்டால் தான் ஆண்டவருக்கு பிடிக்காது, அவிசுவாசத்தினால் தான் ஜனங்களுக்கு அழிவு வருகிறது என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் விசுவாசத்திற்கு ஆரம்ப படி என்று சொன்னால் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதலும் விசுவாசமும் இரட்டை குழந்தைகள் என்று நான் எப்பொழுதும் சொல்வது வழக்கம். எங்கே விசுவாசம் இருக்கிறதோ அங்கே கீழ்ப்படுகிறது எளிதாக இருக்கும், எங்கே கீழ்ப்படிதல் இருக்கிறதோ அங்கே விசுவாசிக்கிறது எளிதாக இருக்கும். இந்த ரெண்டு காரியத்தையும் ஒன்றை ஒன்று விட்டு பிரிக்க முடியாதபடி இந்த ரெண்டு குணாதிசயங்களும் மனிதர்களுக்குள்ளே கிரியை செய்கிறதை நீங்கள் பார்க்க ஆண்டவர் உதவி செய்வாராக. இந்த ராகாபை குறித்து கொஞ்சம் சில காரியங்களை முதலாவது பார்த்துவிட்டு, ஏன் அவளோடு கூட இருந்த மற்ற ஜனத்தார், எரிகோவின் ராஜா, மற்றவர்கள் விசுவாசிக்க கூடாமல் போயிட்டது என்பதை, அல்லது அவர்கள் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் என்று பெயரெடுக்கிறதுக்கு காரணம் என்ன என்பதை நான் கொஞ்சம் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் அறிந்திருக்கிறபடி இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து பிரித்தெடுத்து வனாந்திரத்தில் 40 வருடங்கள் நடத்தி வந்து யோர்தானை கடந்தால் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்த பூமியை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு தடையாக முதலாவது யோர்தான், அதற்கு பிறகு அந்த பெரிய எரிகோ பட்டணம் பெரிய மதில்களால் சூழப்பட்டிருந்த, அதிலே 6 குதிரைகள் ஒரே நேரத்தில் ஒரே லைன்ல ஓடக்கூடிய அளவுக்கு அகலமாயிருந்த அந்த சுவரை தொடாமலேயே ஆண்டவர் உடைக்க செய்து நொறுங்கி போக பண்ணி தடைகளை அகற்றினதை நீங்களும் நானும் நன்றாக அறிந்திருக்கிறோம். அதை அவர்கள் வெறுமனே சுற்றி மாத்திரம்தான் வந்தார்கள், இறுதியாக ஆர்ப்பரித்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவளை 6 நாட்கள் நீங்கள் சுற்றி வர வேண்டும், 7ஆம் நாளிலே நீங்கள் 7 தடவை சுற்றி வந்து நீங்கள் கடைசியாக ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று சொல்லும்போது அவரிடத்தில் சோதித்தது என்ன காரியம்? ஒரே ஒரு காரியம்தான், கீழ்ப்படுகிறார்களா? அவ்வளவு பெரிய மதிலை இடிப்பதற்கு நாம் சுத்தி வந்தால் போதுமா என்கிற கேள்வி அநேகருக்குள்ள உண்டாகிறதுக்கு வாய்ப்பு உண்டல்லவா? ஆண்டவர் அதனால் தான் சொன்னார், ஒருத்தரோடு ஒருத்தர் பேசக்கூட கூடாது. ஏன்னா பேச ஆரம்பிச்சின்னா என்ன பேச ஆரம்பிச்சிருப்பாங்க, இது எப்படியே முடியும்,
இவ்வளோ பெரிய சுவரை, இவ்வளோ பெரிய மதிலை நம்ம தொடாமலே நம்ம சுற்றி வந்தால் போதுமா, இது இடிஞ்சிருமா அப்படின்னு யாராவது சொன்னால் எப்படியாவது நம்ப முடியுமா அப்படின்னுட்டு ஒருத்தரோடு ஒருத்தர் பேசி, ஒருத்தர் பேச அடுத்தவர் கேட்டு, அடுத்தவர் ஆமா போட்டு, அவருக்கு ஆமா போட்டு, ஆமா போட்டு, ஆமா போட்டு முழு கூட்டத்தையும் அவிசுவாசிகளாக மாற்றி இருப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும் என்பதனால்தான் அத்தனை பேர் சுற்றி வந்த போதிலும் கூட யாரும் ஒருத்தரோடு ஒருத்தர் பேசக்கூடாது. 2 கட்டம். நான் சொல்றதை கேளு, நான் சொல்றதுக்கு கீழ்ப்படி. இதைத்தான் ஆண்டவர் சோதித்தருகிறார். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது நம்ம வெறும் சுற்றி வந்தால் போதும் அப்படி என்று சொல்வார்கள். ஆனால் அதற்கு உள்ளாக அடங்கியிருக்கிற காரியம் கீழ்ப்படுகிறோமா இல்லையா, தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமா, தேவ கட்டளைக்கு கீழ்ப்படுகிறோமா, தேவ காரியத்திற்கு கீழ்ப்படுகிறோமா என்பதிலே அடங்கும் என்பதை நான் உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். ஏன் அவர்கள் கீழ்ப்படிய முடியாமல் இருக்கிறார்கள் என்பதற்கான முதலாவது காரணத்தையும் நான் இங்கே சொல்லிவிட்டு நான் ராகாபுடைய வாழ்க்கைக்கு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம். எபேசியர் நிருபம் 2வது அதிகாரத்தின் முதலாவது 2 வசனங்களை வாசிக்கலாம். அக்கிரமங்களாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும், கவனிங்க, இவ்வுலகத்தின் வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிலே என்ன நடக்கிறது என்பதை எபேசியரிலே அழகாக பவுல் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? அவர்கள் சாத்தானால், சத்ருவினால் ஆட்கொள்ளப்பட்டது மாத்திரமல்ல, நடத்தப்படுகிறதுனால் தான் அவர்களுக்கு பெயரை கீழ்ப்படியாமின் பிள்ளைகளே என்று ஆண்டவர் வைத்து விட்டார். இதை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். அந்த கீழ்ப்படியாமை என்ன செய்யும்? ஆண்டவருடைய சுவிசேஷத்தைக்கு செவி சாய்க்க விடாதபடி, ஆண்டவருடைய செய்தியை ஏற்றுக்கொள்ள கூடாதபடி, அவர் செய்து முடித்திருக்கிற காரியத்தை கல்வாரியில நம்பக்கூடாதபடி மனித குலத்தை குருடாக்கி வைத்து விடும் என்று 2 கொரிந்தியர் 4:4 பார்க்கிறோம். எல்லாருடைய மனதையும் குருடாக்கி வைத்து விட்டான் என்று. அந்த குருட்டு தன்மை அவனை கீழ்ப்படிவதற்கு பக்கத்தில் நெருங்க வைக்க முடியாதபடி ஆக்கிறதுனால்தான் விசுவாசத்தில் வராத பிள்ளைகளை வேதம் ஒரே வார்த்தையில் சொல்லி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். என்னை கேட்கிற அருமையானவர்களே, நீங்களும் நானும் என்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் என்று சொல்லி அவர் எனக்காக கல்வாரியிலே செய்து முடித்திருக்கிற காரியத்திற்கு என்னை சம்பூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறேனோ அன்றைக்குத்தான் என்னுடைய ரட்சிப்பு தொடங்குகிறது. அநேகருக்கு விளங்கவில்லை. விசுவாசிக்கிறோம் என்று சொல்வதல்ல, அந்த விசுவாசத்துக்கு அடித்தளமான ஒரு காரியம் கீழ்ப்படிதல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் தான் பேதுரு எழுதும்போது எழுதுகிறார், 1 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகளுடைய பாவம் என்ன? அவங்க காவலில் வைக்கப்பட்டதுக்கு இந்த ஆவிகள் காரணம் என்ன என்கிறது அடுத்த வசனத்திலே அழகாக எழுதியிருக்கிறது. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிமிடம் எண்ணி பாருங்கள், இவர்களுக்கு மூல காரணம் என்ன?
நோவாவின் காலத்தில் இருந்த அவனுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு மீதம் இருந்த அனைத்து மக்களும் அழிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? ஒரே வார்த்தையில பேதுரு சொல்கிறார், கீழ்ப்படியாமல் போனவைகள். ஆக தேவனுடைய பார்வையில கீழ்ப்படியாமை என்பது ஒரு பெரிய தவறாகவே பார்க்கப்படுகிறது. தேவனுடைய பார்வையில நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய கூடாதவனாக இருக்கிறேனா, அல்லது கீழ்ப்படிய மனதில்லாதவனா இருக்கிறேனா, அல்லது கீழ்ப்படிவதற்கு என்னை சுற்றி இருக்கிற காரியங்கள் என்னை இழுத்து போடுகிறதா என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க. ஆண்டவர் சத்தம் கேட்கிறது ஒரு பாடல் மூலமாக, அல்லது ஒரு பிரசங்கத்தின் மூலமாக, அல்லது ஒரு தீர்க்க தரிசனத்தின் மூலமாக, அல்லது ஒருவர் ஜெபிக்கும் போது அவர்கள் சுட்டி காட்டுவதன் மூலமாக ஆண்டவர் என்னோடு கூட சில காரியங்களை உங்களோடு கூட பேசுவதற்கு எப்பொழுதுமே ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். ஆனால் அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படியாத கூடாதபடிக்கு முதலாவது சத்துரு நம்முடைய மனதை குருடாக்கி வைத்து விடுகிறான், அல்லது சாக்கு போக்கு சொல்ல வைத்து விடுகிறான். அதை நாம் செய்யவில்லை. நாம் சாக்குப்போக்கு சொல்லாமல் அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இதைத்தான் சங்கீதக்காரன் எப்படி சொல்கிறான் பாருங்கள். நான் சில வசனங்களைத்தான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். அதற்குரிய வியாக்கியானங்களை நீங்களே புரிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. சங்கீதம் 95 8 11 வரை வாசிக்கலாம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், நல்ல கவனிங்க, அவருடைய சத்தத்தில் கேட்பீர்களாகில், வனாந்தரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போலவும் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து, நான் அந்த சந்ததியை செக் பண்ணி பார்த்தேன். அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனங்கள் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். மறுபடியும் அதே காரியம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் அவளுக்கு சான்ஸ் கொடுத்தேன், 40 வருஷமா சான்ஸ் கொடுத்தேன், பல விதங்களிலே அவர்களை சோதித்து பார்த்தேன், என்னுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியார்களா இல்லையா என்று. முக்கியமான ஒரு காரியத்திற்கு வருவதற்கு முன்னதாக நீங்கள் இந்த கீழ்ப்படியாமை நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை சேதத்தை கொண்டு வந்து விடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நான் இதை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். ஆண்டவருடைய இளைப்பாறுதலை அவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அந்த இளைப்பாறுதலை கட்டளையிட்ட ஆண்டவருடைய இளைப்பாறுதலை இலவசமாக அனுபவிக்க வேண்டிய மனுஷன் தன்னுடைய கீழ்ப்படியாமையினாலே அதை இழந்து நிற்கிறான் என்பதை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். ஒரு நிமிடம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க வேண்டுமா? எனக்கு தடையாக இருக்கிற காரியங்கள் அது தானாக விழுந்து விட வேண்டுமா? கர்த்தர் கிரியை செய்து அவைகளை உடைத்தெறிய வேண்டுமா? ஆண்டவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது, நாம் அநேக நேரங்கள் சொல்லுவோம் விசுவாசம் என்று. ஆனால் விசுவாசத்தையும் தாண்டி ஒரு காரியத்தை காண்பித்து கொடுப்பதற்காகத்தான் நான் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு முன்னதாக காண்பிக்கிறேன். கீழ்ப்படியாமைதான். ஆண்டவர் அநேக காரியங்களில் நம்மை கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறபடினால முதலாவது நான் ஒரு கீழ்ப்படியாமையை உங்களுக்கு முதலாவது காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள். கீழ்ப்படியாமைதான் அநேகரை இன்றைக்கு சுவிசேஷத்தை கேட்க விடாதபடி அல்லது தடுத்து நிறுத்துகிற ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் கீழ்ப்படிய மனதில்லாமல் இருக்கிறதற்கு காரணம் என்ன என்பதையும் வேதம் நமக்கு அழகாக சொல்கிறது. அது காரணம் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள். முதலாவது ஒரு பெரிய கூட்டம் இந்த உலகத்தில் இருக்கிறது. 1 பேதுரு 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது நம்மிடத்தில் துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும். ஓஹோ,
ஆண்டவர் இந்த உலகத்தை நீதியாய் நியாயம் தீர்க்க வருகிறார் என்பது உண்மை. அதை நீங்களும் நானும் நம்புகிறோம். அதற்கு அடிப்படையான காரியத்தை இங்கே பேதுரு எழுதுகிறார். சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாததுனால, சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாமையினாலே அவர்கள் மேல நியாயத்தை ஆண்டவர் விசாரிக்க வேண்டிய சூழ்நிலையில ஆண்டவர் இருக்கிறார் என்பது, நியாய தீர்ப்பு அவர்கள் மேல வருகிறது என்று தெளிவாக பேதுரு இங்கே சொல்லுகிறார். இதை மறுபடியும் பவுலிடத்திலையும் கேட்டு பார்க்கலாம், அதையும் வாசித்து விடலாம். சில முக்கியமான வசனங்களை காட்டி கொடுத்து விட்டு நான் ராகாபனுடைய காரியங்களுக்கு திரும்புகிறேன். 2 தெசலோனிக்கர் 1வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனை அறியாதவர்களும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படி கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். 10வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையில் இருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். அருமையானவர்களை, ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் சுவிசேஷத்தை கேட்டும் கீழ்ப்படியாத ஒரு கூட்டம் உண்டு, சுவிசேஷத்தை கேள்வியப்படாத ஒரு கூட்டம் உண்டு. 2 கூட்டம் உண்டு. முதலாவது, சில சுவிசேஷத்தை கேட்டார்கள் ஆனால் கீழ்ப்படிய மனம் திரும்ப மனதற்றவர்கள் என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம், நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கிறோம். ஆனால் 2வது ஒரு கூட்டம் இருக்கிறது, அவர்கள் சுவிசேஷத்தை கேட்கவே இல்லையாம். இப்போ நமக்கு முன்னதாக ஒரு பெரிய கேள்வி எழும்பும். அவர்கள் அனைவரும் நித்திய ஆக்கினைக்குட்படுவார்கள் என்று வேதம் சொல்லும்போது அதற்கு பொறுப்பாளி யார்? சுவிசேஷத்தை விசுவாசிக்காதவர்கள், சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் நிச்சயமாக நித்திய ஆக்கனை, நித்தியமான ஆக்கனையில நித்தமும் எழுந்து கொண்டிருந்தாலும் வேகாத ஒரு அக்னியிலே தள்ளப்பட போகிறார்கள் என்று சத்திய வேதம் தெளிவாக காண்பிக்கும் போது அதற்கு யார் பொறுப்பாளிகள்? ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள், யார் பொறுப்பாளிகள்? சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்தவர்கள் அதற்கு பொறுப்பாளிகள். இப்போ நான் தான் நான் ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிவிட்டு என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள், என் தேசத்தில் இருக்கிறவர்கள், என்னுடைய வீட்டில் இருக்கிறவர்கள் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியக்கூடாது அப்படி சுவிசேஷ அறிவே இல்லாமல் இருந்தால், சுவிசேஷம் என்ன என்றே அவளுக்கு தெரியாமல் இருந்தால் அதனுடைய ஒரு பெரிய பொறுப்பு என்னிடத்தில் கேட்கப்படும் என்கிற அந்த காரியத்தை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் மிஷனரி ஊழியத்தினுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும். நல்லா கவனிங்க. அநேக நேரங்களில் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன், இது எனக்கு போதும், பரலோகத்துக்கு கொண்டு போயிடும்னு நான் நம்புறது நல்லது, அது உண்மையும் கூட. ஆனால் அடுத்த காரியத்தை குறித்து நான் என்ன பதில் சொல்ல முடியும், அடுத்த காரியத்தை குறித்து என்ன பதில் சொல்ல முடியும் என்கிற காரியத்தை மாத்திரம் மனதில் கொண்டமென்றால் நான் இப்பொழுது வாழ்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே வாழாதபடி கொஞ்சம் என்னுடைய காரியங்களில் நான் அதற்கு கவனம் செலுத்தி, ஏனென்றால் பவுல் எழுதும்போது எழுதுகிறார், கேள்விப்படாவிட்டால் எப்படி ஐயா விசுவாசிப்பார்கள், பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி ஐயா கேள்விப்படுவார்கள், அனுப்பப்படாவிட்டால் எப்படி ஐயா பிரசங்கிப்பார்கள் என்று அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டு வருகிறார். அதற்கு பூரண பொறுப்பு இயேசு கிறிஸ்துவை அறிந்த ஒவ்வொரு மகனும் மகளும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுக்கு என்ன தடை என்று பார்க்க மாட்டார்கள். ஆண்டவர் என்னை பீகாருக்கு கூப்பிடும் போது தெளிவாக பீகாரின் வரைபடத்தை காண்பித்து, நீ வேலையை விட்டு போ, தமிழ்நாட்டிலிருந்து போ, உனக்கு பாஷை தெரியாது என்று எனக்கு தெரியும், உன்னுடைய காரியங்களை நான் பார்த்து கொள்வேன் என்று சொன்ன போதிலும் கூட 20 மாதங்கள் நான் போராடி கொண்டிருந்தேன் கீழ்ப்படிய கூடாதபடிக்கு.
ஆண்டவரை நேசித்தேன், ஆண்டவருக்கு ஊழியம் செய்தேன், ஆண்டவருடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஒவ்வொரு வாரமும் 800 பிள்ளைகளுக்கு ஆண்டவரை அறிவித்தேன். கிராமங்களிலே தெருக்களிலே நின்று பிரசங்கித்தேன். என்னுடைய வேலையை விட்டுவிட்டு 6 மணி நேரம் ஒரு நாளைக்கு நான் பிரசங்கித்த போது ஆண்டவர் என்ன அந்த தூர தேசத்தில் என்னுடைய வார்த்தைகளை, என்னுடைய சுவிசேஷத்தை சொல்வதற்கு ஒருவரும் இல்லை தம்பி என்று சொன்ன போது அதற்கு இணக்கம் கொள்வதற்கு எனக்கு முடியாமலே இருந்தது. அருமையானவர்களே, இந்த சின்ன ஆராதனையில் வந்திருக்கிற நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதற்கு எனக்கு என்ன கடினமாக இருக்கிறது என்பதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்தீர்கள் என்றால் நலமாயிருக்கும். ஆண்டவருடைய சுவிசேஷம் கடைசி மனிதன் வரை போக வேண்டிய அவசியத்தை உணர்ந்திருக்கிற நான் அதற்கு உதவாமல் நான் கை நீட்டாமல் இருந்தேன் என்றால் நான் குற்றவாளியாவதற்கு வாய்ப்புண்டல்லவா? ஏனென்றால் ஆண்டவர் அந்த பூமியை விட்டு போகும்போது என்ன சொன்னார் என்பது நம்ம எல்லாருக்கும் அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கும். அதை நாம் மறுபடியும் வாசிக்கலாம். மத்தேயு 28வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை வாசியுங்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இதைத்தான் சபை கடைசி கட்டளை என்று சொல்லுகிறது. கிரேட் கமிஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அப்ப இதற்கு பொறுப்பாளிகள் யார் என்கிற ஒரு பெரிய கேள்வியை இன்றைக்கு எல்லா சபைகளும் புரிந்து கொண்டால், எல்லா தேவ மக்களும் புரிந்து கொண்டால் நம்முடைய கண்ணோட்டம், நம்முடைய காரியங்கள் வித்தியாசமாக இருக்கும் அல்லவா? அந்த கவனியுங்கள். கீழ்ப்படியாத பிள்ளையை குடும்பத்திலே கொண்டிருந்தால் பழைய ஏற்பாட்டின் நியமத்தின்படி தாய் தகப்பன் 2 பேரும் இவன் கீழ்ப்படிய மாட்டேங்கிறான் என்று சொல்லி ஊரினுடைய தலைவர்களிடம், மூப்பர்களிடத்தில் கொண்டு சேர்ந்தால் மூப்பர்கள் அவனை நடுவில் நிறுத்தி கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்கிற சட்டம் மோசையின் பிரமாணம். பெற்றோருக்கு கீழ்ப்படியாவிட்டாலே அவர்களை அப்படி கொன்றுவிட வேண்டும் என்பது மோசையை கொடுத்திருக்கிற, எழுதி கொடுத்த ஒரு கட்டளை. அது மாத்திரம் இன்னைக்கு நிறைவேறிட்டுனா எத்தனை பிள்ளைங்க உயிர் போயிருக்கணும், எத்தனை பிள்ளைங்கள் வைக்கணும். ஆனால் ஆண்டவரை பரம தந்தையாக கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அவருடைய மேலான பெரிதான கட்டளைக்கு கீழ்ப்படுகிறோமா இல்லையா என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் மேல் நித்திய ஆக்கினை வருவதும் என்பது உண்மைதான் என்றாலும் அதற்கு நானும் ஒரு பொறுப்பாளி. ஏனென்றால் அன்றைக்கு காயினை பார்த்து கேட்டார், உன் சகோதரன் எங்கே? அவன் சொன்னான், அவனுக்கு நான் காவலாளியோ என்று சொன்னது போல இன்றைக்கு சபை அவனுக்கு நான் காவலாளியோ என்று சொல்லுகிற நிலைக்கு தள்ளப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் கொஞ்ச பேராய கூட்டினாலும் அவர்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை காட்டி கொடுப்பதற்காக இந்த வசனத்தை ஆண்டவரிடத்தில் சொல்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இப்பொழுது எரிகோவனுடைய நிலைமையை கொஞ்சம் காண்பித்து கொடுக்கிறேன். நீங்க சொல்வீங்க, ஐயா எங்களுக்கு இந்த சுவிசேஷம் சொல்வதற்கு வழிகள் திறக்கவில்லை, வாசல்கள் திறக்கவில்லை, ஆகையினால் தான் நாங்கள் அதை குறித்து கவலைற்றவளாக இருக்கிறோம். அதை பார்த்து வாசல் இன்னைக்கு திறக்குதோ அன்னைக்கு போகலாம் என்ற நிலையிலே நீங்கள் தள்ளப்படலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த வாசல் எப்படி இருந்தது என்பதை நீங்கள் நானும் அறிவோம். யோசுவாவின் புஸ்தகத்தில் ஆண்டவர் இந்த எரியோ பற்றிய சில காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். இதை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். 6வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிக்கலாம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஒரு அடைக்கப்பட்ட ஒரு பட்டணத்தை தேவன் கையளிப்பேன் என்று சொல்லுகிறார். தங்களை உறுதியாய் அவங்க பிடித்து கொண்டு அவர்கள் அங்கே தங்களுடைய பட்டணத்திற்குள் யாரும் வந்து விடக்கூடாது, யாரும் வெளியேயும் போகக்கூடாது என்கிற இடத்துல அங்கே அவர்கள் அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். உங்களை சுற்றி இருக்கிற சமுதாயம் இன்றைக்கு அநேக காரியங்களை மனதில் கொண்டதுனால
சுவிசேஷத்திற்கு வழி இல்லாதபடி அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் நிறைய ஊரில் இப்போ போர்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கிறிஸ்தவ பிரசங்கிகள் இங்கே வர வேண்டாம், உங்களுக்கு இந்த ஊரில் இடம் இல்லை அப்படின்னு தமிழ்நாட்டிலேயே வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்போ வட இந்தியாவில் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வட இந்தியா இதை விட மோசமானது நான் சொல்லி பயமுறுத்த விரும்பவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், ஆனால் வெளியே பார்ப்பதற்கு அடைக்கப்பட்டதாய் தோன்றினாலும் உள்ளான நிலைமையை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். Many times we don't understand what God has done already. தேவன் செய்து முடித்திருக்கிற காரியத்தை நம்முடைய கண்கள் அநேக நேரங்களில் பார்க்க முடியாதனால, நாம் அதை காண முடியாதனால, நாம் கண்டுதான் விசுவாசிக்கிறவர்களாக மாறிவிட்டபடினால அவைகளை ஆண்டவர் கடந்து செல்லும் என்று சொல்லும்போது அங்கே பார்க்க முடியாதபடி மாத்திரமல்ல, பிரவேசிக்கக்கூடாதபடி மாறிவிடுகிறது. நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய ஆதி காலத்தில் இந்த மிஷினரி சேவையில் ஆண்டவர் என்னை உற்சாகப்படுத்துவதற்காக செய்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி ஆண்டவர் எனக்கு கீழ்ப்படிதலில் இன்னும் கஷ்டம் கொடுத்தார் என்பதற்காக என்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கப்பட்ட ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் அதுக்கு முன்னதாக இந்த வசனத்தையும் வாசித்து விடலாம். யோசுவாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம். உள்ளே இருக்கிறவர்கள் என்ன பேசிக்கொள்கிறார் என்பதற்கு ராகாப் இங்கே உத்தரவு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாள்? 9வது வசனம். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். பாருங்க, எல்லாருக்குள்ளையும் பயம் பிடித்திருக்கிறது. எல்லாருக்குள்ளையும் தேவன் உங்களுக்கு தேசத்தை கொடுத்துட்டாருங்கிற தெளிவு இருக்கிறது. எங்களுக்கு அது திகில் பிடித்திருக்கிறது என்று ராகா தன்னுடைய மக்களுடைய மனநிலையை அங்கே சொல்லுகிறாள். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின ஆண்டவர் உங்களுக்காக ஒரு பெரிய காரியத்தை செய்தார் அல்லவா? சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்தார் அல்லவா? அதை நாங்கள் கேள்விப்பட்டோம். அந்த நாட்களிலே ராகா பிறக்கவில்லை. இந்த காரியம் நடக்கும்போது ராகா பிறக்கவில்லை. ஏனென்றால் கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு பிறகு நடக்கிறது. ராகா வேசியா இருந்தபடினால 40 வயதுக்கு முந்தினவளாக இருந்திருக்க வேண்டும். ராகா பிறக்கும் முன்னதாகவே நடந்த ஒரு காரியத்தை அவளும் கேள்விப்பட்டாளாம், அந்த ஊராரும் கேள்விப்பட்டார்களாம், பட்டணத்தாரும் கேள்விப்பட்டார்கள். அவளுக்கு தீயில் உண்டாயிற்று என்று உள்ளே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். 11வது வசனம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. கேள்விப்பட்ட போதே எங்க இதயம்லாம் கரைஞ்சு போயிடுச்சு. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே. ஏன்னா எங்களுக்கு ஒண்ணு புரிஞ்சிச்சு. ஆண்டவர் உங்களுக்கு செய்த காரியத்தை நாங்கள் கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைஞ்சு போனது மாத்திரமல்ல, ஒரு காரியம் நடந்தது. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயரவானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஹல்லேலூயா. ஒரு வேசிக்கு ஆண்டவர் செய்து முடித்த காரியங்களை கேள்விப்பட்ட போது தேவன் யார் என்று புரிந்து கொண்டது. இவர்கள் தேவனே தேவன், இந்த ஆண்டவரே ஆண்டவர், இவரே கர்த்தர் என்கிற உறுதி அவளுக்குள் வந்ததினால் தான் 2 வேவுக்காரர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து தேசம் எப்படி இருக்கிறது என்று பார்க்க அனுப்பின அந்த 2 வேவுக்காரர்களை நான் அடைத்து காப்பாற்றினேன். அவர்களை காப்பாற்றுவதற்கு என்னுடைய உயிரையே பணயம் வைத்தேன். அவர்களை நான் காப்பாற்றி விட்டேன் என்று என்னுடைய அரசனுக்கோ அவனுடைய சேவர்களுக்கோ தெரிந்திருந்தால் என்னை அப்பொழுதே அறைந்து அல்லது வெட்டி கொன்று போட்டிருப்பார்கள். என் உயிரை பணயம் வைத்து உங்களை காப்பாற்றிருந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் புரிந்து கொண்டோம், உங்கள் தேவன்தான் உண்மையான தேவன். இந்தியா அடைக்கப்பட்டது போல காணப்படலாம். 2000 ஆண்டுகள் ஆகியும் இன்னமும் இயேசு அறியப்பட வேண்டிய விதமாய் அறியப்படவில்லை. நான் இங்கே ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் பார்க்க ஒவ்வொரு ஊர்லேயும் நல்ல நல்ல கோபுரங்கள் உண்டாயிருக்கிறத பார்க்குறேன். என்னுடைய நண்பர் ஒருவர் தமிழ்நாட்டிலேருந்து அங்கே வந்தபோது, அண்ணே எங்கேயுமே ஒரு சிலுவை காட்சி கூட காணலை. நான் சொன்னேன், இந்த காட்சிகளெல்லாம் இல்லாத இடத்துல தான்
ஆண்டவர் எங்களை கொண்டு வந்து வைத்து சபைகளை உருவாக்கி வருகிறார் என்று சொன்னேன். அப்போ அவர் கேட்டார், ஒரு ஒரு சின்ன கிராமத்தை நாங்கள் கடந்து போகும்போது அவர் கேட்டார், அண்ணா எப்படி என்ன இங்கே வந்து அது இந்த பகுதியில் வந்து ஊழியம் செய்யணும்னு நான் அந்த கிராமத்தை காட்டி இந்த கிராமத்தின் நடந்த ஒரு பழைய சம்பவத்தை சொல்ல உங்களுக்கு சொன்னால் நலமாக இருக்கும். என்னுடைய புஸ்தகத்தில் கூட எழுதியிருக்கிறேன். நான் தனி மனிதனாக அந்த நாட்களில் இருந்தபோது என்னோடு உதவி செய்வதற்கு சென்னையிலிருந்து 2 பேர் வந்தார்கள். அதில் ஒரு தம்பி மாத்திரம் திருமணம் ஆகாதவராக இருந்தபடினாலே அவரை என்னோடு கூட வைத்திருந்தேன். நாங்கள் 2 பேருமாக பல இடங்களிலே நாங்கள் ஊழியம் செய்து கொண்டு வரும்போது அந்த பட்டணத்தில் எனக்கு ஆண்டவர் நிறைய ஆட்கள் உண்டு என்று சொல்லியிருந்ததுனால மிகவும் கடினமான ஒரு பட்டணத்தில் நாங்கள் குடியேறும்படியாக நான் சென்றோம். அங்கே போட்ட முதல் கூட்டத்திலே அடித்து நொறுக்கி மேடைகளெல்லாம் நொறுக்கி விளக்குகளெல்லாம் நொறுக்கி விட்ட போது அங்கே ஒரு மனுஷன் சொன்னார், இத்தனை வருஷத்துக்கு முன்னதாக ஒரு மிஷினரி இங்கே வந்தார், வெள்ளைக்கார மிஷினரி. அவரை நாங்கள் துண்டு துண்டாக வெட்டி ஒவ்வொரு கிராமத்துக்கும் அனுப்பி வைத்து விட்டோம். அப்படிப்பட்ட இடத்துக்கு நீங்கள் மறுபடி வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி எங்களை மிரட்டினார். அங்கே ஆனாலும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த ஜனத்தில் இந்த பட்டணத்தில் எனக்கு அதிக ஜனங்கள் என்கிற உங்கள் வார்த்தை மாத்திரம் பிடித்து கொண்டவர்களாக அங்கே நாங்கள் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு வீடு தருவதற்கு யாரும் ஆயத்தமாக இல்லை. ஒரே ஒரு வீடு இருந்தது, பிசாசு வீடுன்னு சொல்லி வைத்திருந்தார்கள். அந்த பிசாசு வீடு ரொம்ப நீளமானது. இந்த ஆடிட்டோரியத்தை பார்க்கல 2 பங்கு நீளம். ஆனால் முன்னால் கதவு எப்படின்னா ஒரு கடைக்கு போடுற கதவு, உள்ள ஜன்னல் கிடையாது. பின்னால் என் மனைவி அங்கே இருந்து சமைக்க வேண்டும். அதில் சரியான டாய்லெட் கிடையாது. அதுதான் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட வீடு. அது பூத வாசம் பண்ணுதுன்னு சொல்லி ஒரு இருட்டு அறையை வேற பூட்டி அதுக்குள்ளே சாமி வச்சுருக்கோம் அப்படின்லாம் சொன்னாங்க. எங்களுக்கு வீடு கண்டிப்பாக கிடைக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்தப்பட்ட போது நாங்கள் அந்த வீட்டில் தான் குடியிருக்க போனோம். நான், என் மனைவி, அந்த சகோதரர், இன்னொரு வட இந்திய சகோதரர் 4 பேருமாக அங்கே குடியிருக்க போனேன். நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, என் மனைவியுடைய முகத்தை நான் பார்க்கணுன்னா மெழுகுவர்த்தி 12 மணி நேரத்தில் 12ஆம் மணி நேரத்தில் கூட மற்ற நேரத்தில் கொளுத்தி முகத்தை பார்க்கணும். அப்படிப்பட்ட நிலையில் இருந்த அந்த வீட்டில் தான் குடியிருக்க போனோம். அப்போ எங்களுக்கு வீடு இல்லையா ஆண்டவரேன்னு எங்களை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்களே, எங்களுக்கு ஏதாவது கதவுகள் திறக்காதா, கதவு அடைக்கப்பட்டது போல இருக்கிறதே என்று சொல்லி நானும் அவரும் ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு நாங்கள் போவது என்று சொல்லி 2 பேக் நிறைய ஏராளமான புதிய ஏற்பாடுகளை எடுத்துக்கொண்டு நாங்கள் அந்த நகரத்துக்கு போகும்போது 2 பேர் கம்பை குறுக்கே வைத்து நின்று கொண்டிருந்தார்கள். பீகாரில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக விவசாயிகள் 8 அடி உயரத்துக்கான கம்பை எப்பவும் கூட வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் இன்றைக்கும் பார்க்கலாம். அவங்க 2 பேரும் கம்பை அப்படி குறுக்கில் நிறுத்தி நின்றாங்க. அப்போ நான் சொன்னேன், உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வரல தம்பி, நாங்கள் எங்கள் பாட்டுக்கு தெருவில் நின்று தான் பிரசங்கம் பண்ண தாண்டி போன போது 2 பேருக்கும் பயங்கர கோபம் வந்துச்சு. எங்கள் 2 பேரையும் தர என்று சட்டையை பிடித்து கொண்டு இழுத்து அங்கே ஒரு 45 பேர் கூடியிருந்தார்கள். பெரியவர்கள், ஊர் பெரியவர்கள், ஏதோ ஒரு பஞ்சாயத்து, அதனால் கூடியிருந்தார்கள். ஏதோ ஒரு வழக்கு, அதை தீர்ப்பதற்காக பேசி கூடியிருந்தார்கள். அப்பொழுது முதல்ல இங்கே பிரசங்கம் பண்ணு, அதுக்கு பிறகு ஊருக்குள்ளே போ அப்படின்ட்டாங்க. இப்போ நான் சொன்னேன், இவ்வளோ அழகான ஆப்பர்ச்சுனிட்டி யார் தெரியும், இவங்களெல்லாம் கூப்பிட்டா வந்திருப்பாங்களா? வந்திருக்க மாட்டாங்க. எனக்கு ஒரு நல்ல கூட்டத்தை கொடுத்திக்கிறான்னு இருதயத்தில் அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லிவிட்டு நான் ஒரு பாடலை பாட ஆரம்பித்தேன். ஹிந்தியில் பாடலை பாட ஆரம்பித்த உடனே அந்த பாட்டினுடைய ஒரு கவியை மாத்திரம் நான் பாடுறேன். मन का दीप जला, जीवन दीप जला, ख्वाबों में खोया है, जा जरा मत वाले, ख्वाबों में खोया है, जा जरा मत वाले, मन का दीप जला, जीवन दीप जला, ख्वाबों में खोया है, जा जरा मत वाले. இந்த பாட்டுடைய அர்த்தம், உன்னுடைய மனதினுடைய இருள் சூழ்ந்த மனதில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த வெளிச்சத்தை ஏற்றுப்பா. நீ உன்னுடைய சொப்பன உலகத்தில் ஏன் இருக்கிறாய் என்று சொல்லும்போது நான் பாட ஆரம்பித்தோடனே எல்லார் தலையும் அசைய ஆரம்பிச்சுது. எல்லார் தலையும் அசைய ஆரம்பித்தோடனே எனக்கு அவங்களுடைய மனநிலை தெரிஞ்சிச்சு. என்ன தெரிஞ்சிச்சு தெரியுமா? நாங்கள் அங்கே ஊழியம் செய்கிறத அறிந்திருக்கிறார்கள். அவருடைய மனதில் இவங்களெல்லாம் ஊருக்குள்ளே விட்டா எல்லாருமே கிறிஸ்துக்குள்ளே வந்துடுவாங்கன்னு பயத்தில் தான் அவங்க உள்ளே விட மாட்டேன்னு சொன்னாங்க.
அப்போ நான் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு நாங்கள் போகிறோன்னு சொல்கிறதுக்கு போது அந்த ஊரில் இருந்த பெரியவர், அவர் பேர் ராம்ஜி. அந்த ராம்ஜி சொன்னார், தம்பி நீ பாட்டு பாடுறது ரொம்ப நல்லா இருந்தது, நீங்கள் சொல்கிறது நல்லா இருந்தது, ஆனால் நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க, நான் கொஞ்சம் படிக்க வேண்டாமா, எங்கள்கிட்ட புஸ்தகம் இருக்கான்னு கேட்டார். நான் உடனே சும்மா தரமாட்டேன், காசு கொடுத்தா தருவேன்னு சொல்லிட்டு நான் புதிய ஏற்பாட்டை அவர்களுக்கு காண்பித்த போது எங்கள் கையில் 37 புக்ஸ் தான் இருந்தது. அவங்க 45 பேர் இருந்தனால எல்லாரும் வாங்கணும். ஏன்னா எங்கள் ஊர் பழக்கம், ஒருத்தர் அடித்தாச்சுன்னா எல்லாரும் அடிப்பாங்க. எதுக்கெல்லாம் அதுக்கு ஒட்டு மொத்தமாக சைக்கிளில் யாராவது இடித்து ஒருத்தருக்கு அடி விழுந்ததுன்னா பக்கத்தில் அங்கே போயிட்டுருக்கவங்க கூட வந்து அடிச்சுட்டு போவான். அது வட இந்தியாவினுடைய பழக்கம், அது பீகாரில் ஏராளமான பழக்கம். இப்போ எல்லோரும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ மீதி 8 பேருக்கு இல்லைன்னு அவங்க சொன்னால் எங்களுக்கு கிடைக்காதா? நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துக்கு வாங்க நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்ன உடனே, எந்த இடத்துல தங்கியிருக்கீங்கன்னா அந்த பூத் பங்களா, அங்கே தான் தங்கியிருக்கீங்களான்னு சொன்னேன். ஐயோயோ, இவ்வளோ நற்செய்தி சொல்கிறவங்க பூத் பங்களாவில் இல்லை, எனக்கு பஜார் நடுவில் நல்ல வீடு இருக்குது, அங்கே வாங்கன்னு சொல்லி அந்த ராம்ஜி தான் எங்களுக்கு அந்த வீடை கொடுத்து பஜாருக்கு நடுவில் கொண்டு போனார். நமக்கு அடைக்கப்பட்டதாக தெரிகிறத தேவ வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிறதுக்கு மாத்திரம் நம்ம செயல்பட்டோம்னா ஆண்டவர் நமக்கு முன்னதாக போய் அங்கே கிரியை செய்திருக்கிறதை பார்க்க முடியும். இந்த தேசம் அடைக்கப்பட்டுரும், சுவிசேஷத்துக்கு அடைக்கப்பட்டுருங்கிற பல தொனிகள் பல இடத்துல இருந்தாலும் 2025 எல்லா கிறிஸ்தவங்களையும் இந்த ஊர்லேருந்து இந்த நாட்டிலேருந்து அகற்றுவோங்கிற சத்தம் ஏற்பட்டாலும் அது நடக்க போகிறதில்ல. ஏன்னா நம்முடைய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர்களுக்குள்ள ஏற்பட்ட பயம், அவர்களுக்கு ஏற்பட்ட திகில், அவருடைய இருதயங்கள் கரைந்து போனதுனால ஏற்பட்ட தாக்கம் தான் அவங்கள அடைக்கப்பட்டவர்களைப் போல நம்மளை பார்க்க வைக்கிறது. ஆனால் ஆண்டவர் அதை எளிதாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக எனக்கு கற்றுக் கொடுப்பதற்கு இந்த அனுபவத்துக்குள்ளே என்னை வழி நடத்தினார். நான் உங்களுக்கு அதை உற்சாகப்படுத்துவதற்காகத்தான் சொல்லுகிறேன். என்னை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் உங்களோடு கூட என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவேன்ங்கிற ஒரு பெரிய காரியத்திற்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். நீங்கள் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறது மாத்திரமல்ல, அதனால்தான் ஆண்டவருடைய முதல் அற்புதமும் எதில் நடந்தது தெரியுமா? மரியாள்கிட்ட சொன்னார், நமக்கு எதுக்கும் உனக்கு என்னடா என்ன ஸ்திரீன்னு தான் ஆண்டவர் சொன்னார் கானா ஊர் கல்யாண வீட்டில். ஆனால் மரியாளுக்கு தெரியும், அற்புதம் பார்க்கணுன்னா நான் என்ன செய்யணும்? வேலைக்காரரை கூட்டு அவர் உங்களுக்கு என்ன செய்யலார் அதன்படி செய்யுங்க. இந்த ஆள் என்னையா தண்ணியை ஊற்ற சொல்கிறாரு, தண்ணியை கொண்டு வான்னு சொல்கிறாரு, அதுக்கு போய் எடுத்துகிட்டு போங்கிறாரு. நல்லா கவனிங்க, எல்லா அற்புதத்திலும் இந்த காரியம் இருக்கும். தண்ணியை ஊற்ற சொன்னார், தண்ணி 6 கச்சாடிகள் நிறையா தண்ணி ஊற்றின பிறகு இதை போய் பரிமாறுங்கிறாரு. ஊற்றினவனே சொல்கிறாரு. அவன் என்ன நினச்சிருப்பான்? இந்த ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா? அவன் எடுத்து அதை ருசி பார்த்த போதுதான், ஐயோ இது இதற்கு முன்னால் இருந்த ரசம் இதை காட்டிலும் மேலானதாக இருக்கிறது இல்லையே, இந்த ரசம் தானே நன்றாக இருக்குன்னு சொல்லலாம். மறுபடியும் ஆண்டவர் அற்புதத்தை செய்வதற்கு எதிர்பார்க்கிற காரியம் கீழ்ப்படிதலே. அதை ஆண்டவர் முதல் அற்புதத்திலே காண்பிக்கிறார். அவர் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் என் பிதா எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்கிறேன் என்று தான் சொல்லுகிறார். இன்றைக்கு கிறிஸ்தவ மக்களுக்கும் சபைகளுக்கும் உள்ள பெரிய ஒரு கேடு என்ன தெரியுமா? நம்மால் கீழ்ப்படிய முடியாமல், தேவனுடைய சத்தத்துக்கு காத்திருக்க முடியாமல், தேவன் வழி நடத்துகிறதை கேட்க முடியாமல் நம்முடைய செவிகள் அடைக்கப்பட்டது போல காணப்படுவது. நமக்குள்ள யாரும் காணாத ஒரு திகில், யாரும் அறியாத ஒரு பயம், அவைகள் நம்மை கீழ்ப்படியக்கூடாதபடி தடுத்திருக்குமானால் இந்த காலை ஆராதனையில் தேவன் உங்களை விடுவித்து கீழ்ப்படுகிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் தர விரும்புகிறார். அவருடைய குமாரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. ஆமாம், கீழ்ப்படிதல் கொஞ்சம் கஷ்டம்தான். சிலுவை பற்றி பேசின ஆண்டவர் தான் அடிக்கப்பட போகிறேன் என்றும் துப்பப்பட போகிறேன் என்றும் தன்னை சிலுவையில் அறைவார்கள் மறிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் முன்னால் அந்த கீழ்ப்படுகிறதற்கு அவருக்குள்ள ஒரு பெரிய, ஆண்டவரே இந்த பாத்திரம் நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும் என்று தான் போராடி ஜெபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஒரு தரம் அல்ல 3 தரம் போராடுகிறதை நாம் பார்க்கிறோம். கீழ்ப்படிதலிலே ஒரு விலைக்கரையம் செலுத்த வர வேண்டியிருக்கும். கீழ்ப்படிதல் ஒரு விலைக்கரையத்தை எதிர்பார்க்கிறது. ஆகையினால்தான் அநேகர் அந்த விலைக்கரையத்தை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இல்லாதனால கீழ்ப்படிய மறுக்கிறார்கள்.
என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மத்தியான வேளையில் தேவன் உங்களை பார்த்து கையை பிடித்து ஒரு காரியம் சொல்கிறார், என் சத்தத்துக்கு கீழ்ப்படிவாயா, நான் உன்னோடு கூட பேசுவதற்கு வாஞ்சியாக இருக்கிறேன், என் சத்தத்துக்கு கீழ்ப்படிவாயா என்று சொல்லுகிற ஒரு பெரிய சோதனைக்கு முன்னதாக உங்களை நிறுத்த விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ராகா வேசிதான். தன்னுடைய மாமிசத்தை விற்று தன்னுடைய குடும்பத்தை போஷித்து கொண்டிருந்த அவளை அறியாமலேயே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாள். அதை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். என்ன செய்கிறாள் பாருங்கள். யோசுவா 2வது அதிகாரம் 12வது 13வது வசனம். இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு. தகப்பன் குடும்பத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அம்மா, நீ தான் சம்பாதிக்கணும்டா, எங்களுக்கு பலன் இல்லை, இவ்வளோ பெரிய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு எங்களுக்கு வக்கில்ல, நீ தான் சம்பாதிக்கணும், அதனால் நீ என்ன செய்யணும், உன்னுடைய மாமிசத்தை அந்நியர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து நீ அவங்களுக்கு விற்று போட்டு அதில் வர்ற காசை வச்சிங்களே, அதான் தகப்பனுடைய வீடு. தன்னை ஆபத்தில், தன்னை அழிவுக்கு நேராக மாட்டிவிட்ட குடும்பத்திற்காகவும் அவள் கெஞ்சுகிறாள். என் தகப்பன் வீட்டை நீங்கள் காப்பாற்றிடணும், நான் கீழ்ப்படி இருந்தனால என் தகப்பன் வீட்டுக்கு நீங்கள் தயவு காட்டணும், நீங்கள் தயவு காட்டினாதான் என் தகப்பன் குடும்பத்தார் மாத்திரமல்ல, கீழே 13 சொல்லியிருக்கு, நீங்கள் என் தாயையும் என் சகோதரியையும் என் சகோதரிகளையும் உயிரோட வைக்கணும். இது எப்படி வந்ததுயா? அந்த குடும்பத்தை அவர் வெறுத்திருக்கணும். அவள் குடும்பத்தை, இந்த குடும்பம் என்னைய இப்படி பாழாயி என்னைய வெச்சாரத்தில் தள்ளி விட்டுடுச்சு, என்னைய வேசியாக்கி விட்டு வெறுப்பையே எடுத்து போட்டது. கீழ்ப்படிதல் வரும்போது அது என்னை குறித்து மாத்திரமல்ல, மற்றவர்களையும் உதவி செய்ய வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்கிற சிந்தை தானாக உண்டாகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பஹ்ரைனில் இருந்த ஒரு சகோதரி எனக்கு தெரியும். அவங்க இந்த பழனி பக்கத்தில் உள்ள ஊரில் இருந்து வந்திருந்தாங்க. ஒரு வீட்டில் மலையாள குடும்பத்திற்கு உதவி செய்கிறதுக்கு பெரிய படிப்பெல்லாம் கிடையாது. அவங்க பஹ்ரைனுக்கு அவங்க மூலமாக வேலைக்காரியாக கூட்டி போகப்பட்டார்கள். அந்த சகோதரி வேலை செய்து கொண்டிருக்கும்போது நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. இங்கேருந்து போகும்போது ஒரு இந்து குடும்பத்தில் சேர்ந்தவங்க, ஆனால் அங்கேருந்து போகும்போது இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அங்கே வேற ஒரு காரியத்தையும் அவங்களால செய்ய முடியாமல் வீட்டில் அடக்க வைக்கப்பட்டிருந்தாலும் வேதத்தை தன்னால் முடிஞ்ச அளவு வாசித்து, தன்னால் முடிந்த அளவு ஜெபம் பண்ணி, கிடைக்கிற நேரத்தில் முழங்காலில் நின்று தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நான் படிப்பறிவு தெரியாதவ, எங்கள் குடும்பத்தார் என்னை இந்த ஊரில் போய் சம்பாதிச்சுட்டு வந்தால் அனுப்பிச்சிருக்காங்க, ஆனால் ஒன்று செய்கிறேன் ஆண்டவரே, நான் உமக்கு ஏதாவது செய்கிறதுக்கு எனக்கு வழிவாசலை தரணும்னு ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்களாம். ஜெபம் பண்ணோடனே தேவன் அவளை வழி நடத்த ஆரம்பித்தார். உண்மையாக நடந்தது சொல்கிறேன். என்ன வழியை நடத்த ஆரம்பிப்பார்? இந்த வீட்டை விட்டு வெளியே போ. அந்நிய நாட்டில் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிடுற. ஆமாம், உனக்கு இருக்க சின்ன ட்ரங்க் பட்டி எடுத்துக்கிட்டு வெளியே போ. வெளியே போன்னு சொன்ன உடனே அந்த சகோதரி என்ன செய்ய புரியுறாண்டவரை, நான் சொல்லுகிறபடி செய். ஒரு கீழ்ப்படிதலுக்கு ஒரு நல்ல உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். நான் சொல்லுகிறபடி செய். இவங்க அடுத்த நாள் அந்த சகோதரி அந்த வீட்டு எஜமாட்டி வந்தபோது, அம்மா, நீங்கள் என்னை கொண்டு வந்ததுக்காக நன்றி. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வீட்டை விட்டு வெளியே போய் எங்கே தங்க போகிற? ஏய், நாங்கள் தான் உன்னை கொண்டு வந்தோம், உனக்கு என்னென்ன இருந்தாலும் கூட எனக்கு தான் பொறுப்பு. இல்லைம்மா, உங்களுக்கு காட்டிலும் நான் தேவனுக்கு கீழ்ப்படியணுங்கிறத சொல்லி அவங்க வெளியே போய் நின்றபோது ஆண்டவர், நேர் வழியாக போ, வடக்க திரும்பி கிழக்க போ, அங்கே இருக்கிற பங்களாவில் இருக்கிற வாட்ச்மேன்ட்டு சொல்லு, உங்கள் எஜமான் பெரிய வியாதியில் இருக்கிறாரு, அவருக்கு ஜெபம் பண்ண முடியா, ஆண்டவர் என்னை அனுப்புனான்னு சொல்லு. புது ஊர், அங்கே பெரிய பெரிய ஷேக்குகள் தான் பெரிய பங்களா கட்டி வச்சுருப்பாங்க. அவங்க சோமலாமல் இருக்கிறத அந்த வாட்ச்மேன்ட்டை சொல்லி உள்ளே போய் அவங்களுக்காக ஜெபம் பண்ணால், அதுவும் கிறிஸ்தவனாக சேர்ந்து ஒரு முகமதியனை தந்திக்கணும்னா முடியாத காரியம்னு நினச்சாலும், ஆண்டவங்க நீங்கள் சொல்கிறீங்க, நான் போகிறேன். அங்கே கேட்டில் நின்றது ஒரு தமிழ் மனுஷன். அவர் தான் வாட்ச்மேனாக இருக்கிறதுனால அவர்கிட்ட போய், உங்கள் எஜமான் சோமலாமல் இருக்கார், சாக போகிறாரு, ஏசு என்னை அனுப்புனார், அவருக்கு ஜெபம் பண்ணுன்ட்டு. அவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு. நமக்கே தெரியாது, நமக்கு தெரியாமல் நம்ம எஜமானுக்கு சோமல்லையா, ரொம்ப சீரியஸாக இருக்காரா? அவன் கொஞ்சம் நில்லுங்க, நான் உள்ளே போய் கேட்டு வரேன்னு சொல்லிட்டு
அந்த ஷேக்குடைய மனைவியை பார்த்து, அம்மா நம்ம ஷேக் ரொம்ப சோமலாமல் இருக்கிறாராம, சாக போகிறாராம, உனக்கு எப்படிடா தெரியும்னு கேட்டாங்க. நாங்கள் உலகத்துக்கே தெரியாமல் வச்சுருக்கோம், சீக்ரெட்டாக வச்சுருக்கோம். ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு போகிறாரு, வேறு யாருக்குமே தெரியும். உனக்கு யார் சொன்னது? அங்கே ஒரு பெண் வந்திருக்காம்மா, அவங்க சொன்னாங்க ரொம்ப சீரியஸாக இருக்கார், எந்த நேரமும் செத்து போவார்னு சொல்கிற நிலையில் இருக்கிறாரு, நீ போய் ஜெபம் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் பண்ணால் அவர் உயிர் வந்துடும், அவருக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாருன்னொன்னே அந்த அம்மா பயத்தோடு நடுக்கத்தோடு ஷேக்கிட்ட போய், இந்த மாதிரி ஒரு பெண்ணு கிறிஸ்தவ பொண்ணா அவள் வந்திருக்கிறா, உங்களுக்காக ஜெபம் பண்ணுன்னு நினைக்கிறான்னு சொன்னோடனே அவர் சீக்கிரம் உள்ள விடு, சீக்கிரம் உள்ள விடுன்னு உள்ளே போய் அங்கே அந்த அம்மா பார்த்த காட்சி, ஆண்டவர் அவளுக்கு காண்பித்த காட்சி. அந்த அம்மா ஜெபம் பண்ணோடனே அவருக்கு நல்ல பலமும் நல்ல ஆரோக்கியம் வந்தோடனே அவர் கேட்டிருக்கிறாரு, நீ எங்கே குடியிருக்கிறேன்ட்டு. அம்மா சொல்கிறாங்க, எனக்கு வீடு இல்லை, நான் ஒரு வீட்டில் வேலை செய்ய தான் வந்தேன், ஆனால் அவங்க இறக்கம் பாராட்டி என்கிட்ட பாஸ்போர்ட் கொடுத்துட்டாங்க, பாஸ்போர்ட் இருக்குது, விசா இருக்கிறது, தங்குறது தான் இடம் இல்லை, என்னை இந்த ஆண்டவர் என்னை உங்களை பார்த்து வர சொன்னான்னு. ஐயோ, எனக்கு இன்னொரு வீடு இருக்குது, அந்த பெரிய வீடு, அந்த வீட்டை நான் உனக்கு தரேன், நீ அங்கே குடியிருந்து இப்படிப்பட்ட வியாதி உள்ளவர்களுக்கு ஜெபம் பண்ணி, பிரச்சனை உள்ளவங்களுக்கு ஜெபம் பண்ணுன்னு சொல்லி அவர் உடனே அதுக்கு ஏற்பாடு பண்ணதுனால எந்த வீட்டை கொடுத்தாரோ அந்த வீட்டிலேயே அவங்க ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சர்ச்சில் நான் பிரசங்கம் பண்ணேன். அதனால தான் தைரியமாக சொல்கிறேன். அந்த சாட்சி தைரியமாக சொல்கிறதுக்கு காரணம், அந்த இடத்துல நான் பிரசங்கம் பண்ணினேன். அப்போ அந்த சகோதரி சொன்னாங்க, அண்ணே உங்களை எங்களுக்கு தெரியாது, என் வீட்டில் வந்து என் வீட்டில் கூடுற ஒரு 40 பேருக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ணீங்கன்னு நான் நினச்சதும் பார்த்ததில்லை, நீங்கள் பிரசங்கம் பண்ணதுக்காக நான் ரொம்ப சந்தோஷம். ஆனால் போன வருஷம் சொன்னார், உங்கள் பேரை சொல்லி அகஸ்டின் ஜெபக்குமார் நீ நடத்துகிற கூட்டத்தில் வந்து பிரசங்கம் பண்ணுவார்னு சொன்னார். போன வாரத்தில் அவனோட பழனிவேல்னு ஒரு சகோதரன் எங்களோடு கூட ஊழியத்தில் இருக்கிறவர், நார்த் பீகாரில் இருக்கிறவர், அவர் ஒரு சாட்சி சொன்னார். அவர் பெர்லினில் வேலை செய்துக்கிட்டு இருந்தார், இன்ஜினியரிங் படித்து பெர்லினில் ஜெர்மனியில் வேலை செய்துக்கிட்டு இருந்தார். அவங்க மனைவி அந்த நேரத்தில் பெங்களூரில் இருந்தாங்க. ஆண்டவர் அவர் ஜெபம் பண்ணும்போது சொன்னாராம், நீ போய் ஊழியம் செய்கிற ஸ்தலத்தை நான் அவனை காண்பிக்க போகிறேன் என்று சொல்லி, என்ன அவருக்கு தெரியவே செய்யாது, ஜெம்ஸ்னா என்னன்னே தெரியாது, என்னுடைய முகத்தை காண்பித்து இவர் வந்து உனக்கு வழி நடத்துவார், நீ போன்னு சொன்ன அதே தரிசனத்தை அவங்க பெஞ்சாதியும் ஜெபத்தில் பார்த்தாங்கன்னு சொல்லி, அது பெரிய கதை. பின்னதாக எங்களோடு கூட சேர்ந்து இன்றைக்கு தேவ பணியில் வட பீகாரில் ஊழியம் செய்கிறார். நம்முடைய ஆண்டவருக்கு இந்த நாட்களை இவரையெல்லாம் தாராளமாக செய்ய முடியும். ஏன்னா அறியப்படாத பகுதிகளை குறித்து ஆண்டவருக்கு ஒரு அங்கலாய்ப்பு உண்டு. ஏன்னா சுவிசேஷிக்கு கீழ்ப்படியாதவர்கள், சுவிசேஷத்தை கேட்பதற்கு காதற்றவர்கள் மத்தியில் ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறதுக்கு உபயோகப்படுத்தப்படுகிற சின்ன கீழ்ப்படிதல் உள்ள கூட்டம் மாத்திரம்தான். ஆண்டவர் நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்வாரானால், ஆண்டவரே நான் அதற்கு முற்றிலும் கீழ்ப்படுகிறேன் என்று என்னால் உங்களால் சொல்லக்கூடுமா என்பதை கொஞ்சம் யோசித்து பார்ப்பதற்கு தான் இந்த வசனங்களை நான் உங்களுக்கு முன்னதாக வைக்கிறேன். How many times it is not possible for me to obey his voice. அவருடைய சத்தத்தை கேட்கிறதுக்கு என்னால் முடியாமல் போய், சத்தம் என்று அறிந்தோம், இது தேவனே சொல்லுகிறார் என்று அறிந்தோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு சின்ன கூட்டத்தை எதிர்நோக்கி தான் இந்த குற்றாலத்தில் ஆண்டவர் வந்திருக்கிறார். அதில் என்ன நேரிட்டாலும் சரி, என்ன நான் வந்தாலும் சரி, ஆண்டவரை நம்புகிறது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறதுக்கு கீழ்ப்படிவேன்னு சொன்னால் ஒரு பெரிய காரியத்தை உங்கள் மூலம் இந்த தேசத்தில் செய்வதற்கு நல்லவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த சகோதரி அந்த பஹ்ரைனில் 2 பேரை பிடிச்சி அவங்கள ட்ரெயின் பண்ணி அந்த சபையை கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கு அந்த சபையை ஆரம்பிக்கிறதுக்கு, அதுவும் இஸ்லாமிய கண்ட்ரியில் ஆரம்பிக்கிறதுக்கு, சாட்சியுள்ள சபை ஆரம்பிக்கிறதுக்கு தேவன் உபயோகப்படுத்தின பாத்திரம் ஒரு சாதாரண பாத்திரம் தேய்க்கிற ஒரு பாத்திரம். யாராக இருந்தாலும் தேவன் அவர்களை கையில் எடுத்து உபயோகப்படுத்துவதற்கு நல்லவராக இருக்கிறார் என்பதற்கு ஒரு நல்ல சாட்சி. நான் அதை நேரடியாக பார்த்தபடினாலே, அவரிடத்தில் உட்கார்ந்து பேசினபடினாலே நான் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு இந்த தேசம் சந்திக்கப்பட வேண்டும்.
இந்த தேசத்துக்கு ஏராளமான ஆபத்துகள் நெருங்கி இருக்கிறது. அதை சொல்லி நான் பயமுறுத்த விரும்பவில்லை. இந்த தேசத்தை எதிர்நோக்கி இருக்கிற பிரச்சனைகளுக்கு கணக்கு வழக்கே இல்லை. ஆகினால் தான் இன்றைக்கு ஆளுகிற கட்சி கூட 80 கோடி பேருக்கு நாங்கள் 5 கிலோ ரேஷன் கொடுப்போம். அப்போ 80 கோடி பேர் சாப்பிடக்கூட அரிசி 5 கிலோ அரிசி வாங்கக்கூட தகுதி இல்லாமல் இருக்காங்க, பலன் இல்லாமல் இருக்காங்கிறத அர்த்தம். வெளியே இதுக்கு அலங்காரங்கள் நடந்தாலும் கூட உள்ளான நிலைமையில் இருக்கிற இந்த தேசத்துக்கு தேவன் மாத்திரம்தான், ஆண்டவர் மாத்திரம்தான், சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவர் மாத்திரம்தான் இந்த தேசத்துக்கு தேவை என்கிற அந்த காரியத்தை நீங்களும் நானும் புரிந்து கொண்டால், ஆண்டவரே இந்த கடைசி கட்டளையாம் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள்னு சொன்ன கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறதுக்கு எங்களை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறீர்கள் அந்த காரியத்திற்கு அதற்கு ஒப்புக் கொடுப்போம் என்று சொல்லுகிறவர்களை தேடிதான் ஆண்டவர் அலைகிறார். சபைகளின் மத்தியில் உலாவி வருகிற ஆண்டவர் உனக்கு முன்னதாக நான் திறந்த வாசலை வைத்தேன் என்று பிழைதெளிப்பியா சபைக்கு சொன்னது காரணம், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், உனக்கு கொஞ்சம் தான் பலன் இருக்கிறது, ஆனாலும் என் வார்த்தையை பிரகடனப்படுத்துவதற்கு நீ என்ன செய்கிறாய் என்கிற கேள்வியோடு அந்த சபையில் நின்றபோது சிலர் எங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் திறந்த வாசலை சுதந்திரிப்பதற்கு நாங்கள் செயல்படுவோம் என்று ஒப்பு கொடுத்ததினால அந்த சபைக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம். அந்த சபைக்கு மாத்திரம் ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார் பாருங்கள், 10வது வசனம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஹல்லேலூயா. நான் ஆண்டவர் எனக்கு மேல இருக்குது வசனம் 8வது வசனத்தை வாசிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடினாலே, என் வசனத்தை நீ கேட்டு கீழ்ப்படிவதற்கு உன்னை ஒப்பு கொடுத்தபடினால் வரப்போகிற பெரிய ஆபத்து, வரப்போகிற பெரிய சோதனையின் வேதனையின் காலத்துல உன்னை தப்புவிக்கும்படி கூட இருப்பேன். கர்த்தர் நல்லவர், அவர் நம்மை தப்புவிக்க விரும்புகிறார். சோதனை காலத்திற்கும் வேதனை காலத்திற்கும் நம்மை தப்புவிக்க விரும்புகிற ஆண்டவர் நம்மை காப்பதற்கு காரணமான ஒரு காரியத்தை இங்கே காண்பித்து கொடுக்கிறார். என்ன தெரியுமா? என்னுடைய வசனத்தை நீ காத்து கொண்டபடினால். ஆண்டவரின் முக்கியமான கட்டளை, பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளை என்று நாம் பாடுகிறோம் அல்லவா? அதற்கு கீழ்ப்படிவதற்கு எந்த விதத்தில் ஆயிலும் நான் ஆண்டவருக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களை தேடிதான் இந்த ஐக்கிய ஆராதனையில் ஆண்டவர் வந்திருக்கிறார். நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு அறியப்படாத பகுதிகளுக்கு, சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிவதற்கு அவர்களுக்கு தெரியாத பகுதிகளுக்கு நான் அவர்களை கொண்டு போக விரும்புகிறேன் என்று சொல்வதற்காக ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்பட்டு எப்படியாயிலும் ஒரு மிஷனரி ஊழியத்தோடு கூட இணைந்து கொள்வதற்கு, அதற்காக ஜெபிப்பதற்கு, அதற்காக செயல்படுவதற்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படியக்கூடிய மக்களை தேடிதான் வந்திருக்கிறார். அதனால்தான் அப்போஸ்தலர் நடபடிகளில் சொல்லியிருக்கு, தேவன் தமக்கு கீழ்ப்படியவர்களுக்கு தந்தருளின பரிசுத்தாவி. தேவன் தமக்கு கீழ்ப்படியவர்களுக்கு தந்த பரிசுத்தாவி என்று எழுதியிருக்கிறார். ஏதோ பல பாசைகளை பேசுகிறதுனால நான் அபிஷேகம் பெற்றவன் அல்ல, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதற்கு ஒப்பு கொடுக்கத்தக்கதாக என்னை நெருக்கி ஏவுகிற ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு தேவனாக இருக்கிறார் என்கிற அந்த உணர்வில் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவருடைய கரம் இந்த கூட்டத்தின் மேலே இருக்கிறதை நான் பார்க்கிறேன். தேவன் நம்மோடு கூட இடைபடுவார் என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை தாங்க சுவாமி. கீழ்ப்படியாததுனால ஆண்டவரே வனாந்திரத்தில் சுற்றி வந்து அவங்க பிரேதங்கள் அங்கே விழுந்து விட்டது என்று சொல்லியிருக்கிறது. ஆண்டவரே, விசுவாசிக்காதவர்களை தேவனே அழிக்க வேண்டியதாகிப்பட்டு, ஏனென்றால் அவளால் கீழ்ப்படிய முடியாதனால அவங்களால் விசுவாசிக்க முடியவில்லை. ஆண்டவரே, தயவு செய்து அந்த கூட்டத்தில் நாங்கள் சேர்ந்து விட வேண்டாம். கீழ்ப்படிதலுக்கு எங்களை விட்டு கொடுத்த ஒரு கூட்டத்தில் நாங்கள் இருக்க விரும்புகிறோம் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். கண்களை மூடலாம்.
ஒரு ஆதாமுடைய கீழ்ப்படியாமை முழு உலகத்தையும் பாவத்திற்கு கீழாக விற்று போட்டதல்லவா? ஒரு இரண்டாம் ஆதாமாகிய இயேசுவினுடைய கீழ்ப்படிதல் இந்த முழு உலகத்துக்கு ஒரு நம்பிக்கையை உண்டாக்கி அவரை விசுவாசிக்கிற எவர்களோ அவள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவர்களுக்கு கொடுத்தது உண்மை என்றால், நீங்களும் நானும் கீழ்ப்படியும் போது நம்முடைய சமுதாயத்திற்கு, நம்முடைய தேசத்திற்கு, நம்முடைய சொந்தக்காரர்களுக்கு, நம்மை தள்ளிவிட்டவர்களுக்கு, நமக்கு விரோதமாக வாழ்க்கையில் செயல்பட்டவர்களுக்கு கூட நானே ஒரு ரட்சிப்பின் பாத்திரமாக மாறிவிடுவதற்கான ஆசீர்வாதத்தை ராகாப் அனுபவித்தது போல நானும் நீங்களும் அனுபவிக்க முடியும் அல்லவா? மறுபடியும் கொஞ்சம் விண்ணை நோக்கி பார்க்கலாம். நாம் இந்த கவியை பாடினோம் அல்ல, விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன். அந்த கவியை மறுபடியும் பாடப்போகிறோம். விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், மண்ணின் வாழ்வையும் அற்பமாக எண்ணுகிறேன், குப்பை என்று எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு ஒரு சத்தம் கேட்காத அவனுக்கு லாசருவை பார்த்த ஐஸ்வர்யவான் சொல்லுகிறான், அவனை அனுப்பும், என் சகோதரர்களுக்கு வரக்கூடாது, நான் படுகிற வேதனை அவர்களுக்கு கிடைக்கக்கூடாது என்று சொல்லி சகோதரர்களை அனுப்பும் என்று அன்றைக்கு நரகத்திலிருந்து கூப்பிடுகிற ஒரு சத்தம் இன்றைக்கு நம்முடைய செவிகளிலே தொனிக்குமானால், ஆண்டவரே, விண்ணின் வார்த்தைக்கு மாத்திரமல்ல, பாதாளத்திலிருந்து வருகிற அந்த அறைகுவலையும் நான் என்னுடையதாக ஏற்றுக்கொண்டு போவதற்கு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று ஒப்புக் கொடுப்பதற்கு அது ஏதுவாக இருக்கலாம். விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், மண்ணின் வாழ்வையும் குப்பைய எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வையும் குப்பைய எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்ற அழைப்பீ. விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்ற அழைப்பீ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு தாங்குவா, அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டா. இயேசு தாங்குவா, அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கிற இந்த நேரத்தில் உங்க இருதயத்தில் நீங்க இப்படி யோசித்து கொண்டிருக்கீங்க, பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமார், எங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு ஆசை தான், ஆனால் எங்களுக்கு பலன் இல்லை. ஆண்டுடைய சத்தத்தை கேட்டதுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு நாங்கள் ஆசைப்படுறோம், ஆனால் எங்களால் முடிய மாட்டேங்குது, எங்களால் முடிய மாட்டேங்குது. சின்ன காரியத்தில் தீர்மானம் எடுக்கிறதுல முடிய மாட்டேங்குது. ஆண்டவருக்காக செயல்படணும்னு வாஞ்சிக்கிறோம், எங்களால் முடிய மாட்டேங்குது. ஏன்னா கீழ்ப்படுகிறதுக்கு எங்களுக்கு மனதில்லாதனால எங்களை அடுத்த அடியில் அடுத்த வரத்தை உபயோகப்படுத்துறதுக்கு எங்களால் முடியல சுவாமி. எங்களுடைய வரங்களினால நிரப்புறது, நம்முடைய கீழ்ப்படுதலுக்கு ஒப்பு கொடுக்கறதுனால எங்களையும் இந்த பகுதியில் மாத்திரமல்ல இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு எங்களை மாற்றுவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்கிறவங்க அப்படியே எழுந்து நின்று, எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு பலத்துக்காக ஜெபம்ங்க, எங்களுக்கு பலன் இல்லை, உள்ளான மனுஷனில் பலனே இல்லை, எங்கள் சூழ்நிலை எங்களை அமுத்தி போட்டுருது. அன்னைக்கு எரிகோவில் சுற்றி வந்த கூட்டத்திற்கு
அப்படிப்பட்ட ஒரு பலத்தை கொடுத்த அதே ஆண்டவர், அந்த கிருபையை காண்பித்த ஆண்டவர், எனக்கு கிருபை காட்டும்படியாக, எனக்கு பலன் கொடுக்கும்படியாக, என்னை ஆண்டவரை பலப்படுத்தும்படியாக நீ சொன்னீர் அல்லவா, நீ ஸ்திரப்பட்ட பின்பு நீ உன் சகோதரர்களுக்கு உதவி செய்வாய் என்று பேதுருவை பார்த்து சொன்ன போல, பலனில்லாத பேதுருவை பலப்படுத்தின ஆவியானவர் ஆயிரங்களுக்கு ஒரே நேரத்தில் ஆண்டவரை சொல்லி 3000 ஒரே நாளில் ஆண்டவரே ஞானஸ்தானம் கொடுக்கத்தக்கதான ஒரு பலத்த கிரியை அவனை கொண்டு செய்தீங்க. அவனுடைய பலன் இல்லாதனால தானே அவன் 3 தடவை மருந்து தெளிச்சான். நானும் கூட அநேக நேரங்களில் பலன் இல்லாதனால தான் செய்யணும்னு ஆசை இருக்குது, ஹல்லேலூயா, ஆனா முடியாம இருக்குது. எனக்கு பலத்தை தாங்கன்னு சொல்லி வல்ல தேவனுடைய வலதுகரம் உங்களை தூக்கி எடுத்து நிறுத்தி இருக்கிறதையும், அவருடைய வலதுகரம் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரை இல்லாத ஒரு மாற்றத்தை, ஒரு யூ-டர்னை, ஒரு நியூ பிகினிங்கை கட்டளிடுவதற்கு தேவன் இங்கே வந்திருக்கிறதை நான் காண்கிறேன். அவர் உங்கள் மேலே தம்முடைய கரத்தை வைத்து இதுவரைக்கும் போராடி கொண்டு கீழ்ப்படிய கூடாதபடி இருந்த காரியத்தில் உங்களுக்கு கீழ்ப்படியும்படியான ஒரு புதிய இருதயத்தை தருகிறதை நான் பார்க்கிறேன். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு அதை மாம்சமான இருதயமாக்கி என்னுடைய ஆவியை அதற்குள் வைத்து என்று சொல்லுகிற அந்த வசனம் உங்களில் நிறைவேறுவதற்கு தேவன் உங்களை கையில் எடுக்கிறதை பார்க்கிறேன். வல்ல பிதாவே, உம்முடைய பாதங்களை முத்தமிட்டு இந்த தன்னுடைய வாழ்க்கையில உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோன்னு சொல்லுகிற ஒரு கூட்டத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்கிற சுவாமி. அவங்களுடைய போராட்டம் எனக்கு தெரியாது, உமக்கு தெரியும். அவங்களுடைய உள்ளான மனிதனில் கிடக்கிற குடும்ப சூழ்நிலையில், அவங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலையில், அவங்க சமுதாயத்தில் இருக்கிற சூழ்நிலையில் உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய கூடாதபடி அவர்கள் போராடுகிறத நான் பார்க்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் அவர் ஒத்துக்கொண்டிருக்கிறதுனால ஆண்டவரே, நீங்க உங்க கரத்தை நீட்டி பலமுள்ளவனுக்காயிலும் பலவீனனுக்காயிலும் உதவி செய்கிறது லேசான காரியம் அல்லவா? மண்ணை இருந்து மனிதனை உருவாக்குவது உமக்கு எப்படி லேசோ, அப்படியே நம்முடைய பிள்ளைகள் உமக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று தந்திருக்கிற உருவாக்குவதற்கு உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். உடைய வல்ல பிரசன்னம் அவர்களை தொடுவதாக, உடைய வல்ல பிரசன்னம் அவர்களை நெருங்கி வருவதாக, உடைய வல்ல பிரசன்னத்தினால் அவர்களை எருஏற்றுவாராக. உடைய வல்ல பிரசன்னத்தினாலே அல்லேலூயா, அன்றைக்கு வானத்திலிருந்து தூதன் இறங்கி இயேசுவையே பலப்படுத்தினது போல பலவீனமாய் இருக்கிறோம் என்று சொல்லி ஒத்துக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் மேல பரத்திலிருந்து வருகிற உதவி இந்த நேரத்தில் கேட்பதாக, கிடைப்பதாக. இந்த பகுதிகளை கட்டி வைத்திருக்கிற ஆவிகளை நிர்மூலமாக்கத்தக்கதாக இந்த பிள்ளைகளுடைய ஜபங்கள் இருக்கிற அநேகருடைய அரண்களை உடைக்கப் போகிறது. அநேகர் கதறி இடத்தில் வருவதற்கு இங்க இருக்கிற சிலரை நீர் கையில் எடுக்கிறதை பார்க்கிறேன். அநேகர் நீதிக்குட்படுவதற்கு இவர்களை உம்மனத்தில் கர்த்தாவை இழுத்துக்கொண்டு மார்போடு அணைத்துக் கொள்கிறதை பார்க்கிறேன். கர்த்தரின் கரம் பராக்கிரமம் செய்யும் என்று வார்த்தை இருக்கபடினால கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார் என்றவர்கள் சொல்லத்தக்கதா தெய்வ கரம் அவளை அரவணைக்கிறதை பார்க்கிறேன். ஒரு புது பலம், ஒரு புது நம்பிக்கை, ஒரு புது விசுவாசம் இந்த பகுதிகளை அசைக்கத்தக்கதாக மாத்திரமல்ல தேசத்திற்கு அவசியமாக மாறி போக அவளுக்கு நீர் சொல்கிறதை நாங்கள் கேட்கிறோம் என்று சொல்லி இதயத்தின் ஆழத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்த ஜனம் உமக்கு பூரணமாய் தன்னை ஒப்பு கொடுத்ததினால் வருகிற ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படுவதாக நற்சாட்சிகளை கேட்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.